அந்த பிரசன்ஸ்ல வந்து கேட்டுட்டே ஆச்சு பண்ணணும். சில பேர் சமைக்கிறது கேட்டுட்டே ஒரு வேலை பண்றீங்க. ம். செய்ய வேலைய செஞ்சுட்டே பண்றீங்க, டிராவல் பண்றீங்க. அப்படியே கேட்டுட்டே டிராவல் பண்றீங்க. இட் ஷோஸ் யுவர் வில் டு ரிசீவ். ஆண்டவர்கிட்ட நான் உங்ககிட்ட இருந்து ரிசீவ் பண்ணிக்க ரெடி. நீங்க சொல்ற சத்தத்தை நான் கேட்டுட்டேன் அப்படிங்கறது ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி அர்த்தம். எஸ். அதனால எத்தனையோ நாள் பாருங்களேன், நீங்க நினைச்சிருப்பீங்க ப்ரேயருக்கு கனெக்ட் ஆகணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா அதுக்கான பலன் ஒருவேளை மற்ற விஷயங்களை ஒதுக்கிட்டோ இல்ல அதை பேரலா வேற எதனா கமிட்மெண்ட் மாத்தி விட்டுட்டு ப்ரேயருக்கு அட்டென்ட் பண்றது முடியாம கூட இருந்த டேஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? இப்போ சில நேரத்துல பாருங்க, எனக்கே வந்து கமிட்மெண்ட்ஸ் அதிகமா இருக்கும்போது அந்த டைம் கரெக்டா அந்த டைம்ல நான் அவைலபிளாவே இல்லாத சுச்சுவேஷன் வரும்போது 6:30 ப்ரேயர்ஸே சில நேரத்துல நடத்த முடியாம இருந்திருக்கு. பட் அது எல்லாத்துக்கும் தாண்டி எல்லாம் மாறி இப்ப நம்ம வந்து சுமூகமா ஒரு டைம்ல உட்காந்து ப்ரே பண்றோம்னா இதுக்கு பின்னாடி யாரு இருக்காருன்னா ஆண்டவர் தான் இருக்கார். ஏன் ஹீ இஸ் ரியலி அலைனிங் திங்ஸ். நமக்காக என்ன பண்றாரு? அலைன் பண்ணி சூழ்நிலைகள் எல்லாம் சாதமாக்கி நம்மளை வந்து அட்டன் பண்ண வைக்கிறாரு. அதனால இதை மட்டும் என்ன பண்ணக்கூடாது, கிராண்டட்கே எடுத்துக்க கூடாது. டெய்லியா நம்ம பண்ணிடுறோம், நம்ம செஞ்சிடறோம்னு நினைச்சோம். கஷ்டம். நம்ம செய்யல, ஆண்டவர் இழுத்து கொள்ளுகிறார். அவர் தான் இழுத்துக்கிறார். ம். ஆண்டோட பிரசன்ஸ்க்கு அவர் தான் நம்ம இழுத்து கொள்ளுகிறார். அவர் இழுக்கும் போது அதுக்கு நம்ம எஸ் சொல்றோம். ஏன்? பை கிரேஸ் இஸ் கிவன் அஸ் எவ்ரிதிங். ஆனால் பை ஃபெய்த் என்ன பண்றோம் நம்ம? ஆமா ஆண்டவரே நான் வரேன் அப்படி சொல்றோம். புரியுதுங்களா? ஏன்? ஸோ அதனால தேங்க்யூ ஏசப்பா, இந்த ப்ரேயர்ல எல்லாம் கனெக்ட் ஆகுறதுக்கு எங்களுக்கு உதவி செய்றீங்க. இதை நடத்துறதுக்கு எனக்கு உதவி செய்றீங்க ஏசப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். யூ ஆர் த இனிஷியேட்டர். தொடங்குகிறவர் நீங்க தான். நீங்க தான் தொடங்குறீங்க, முடித்து துவக்குகிற தெய்வம். ஆண்டவரே எங்களை முடிவு பரியந்தம் நீங்க நடத்த வல்லவரா இருக்கிறீங்க. எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீங்க எங்களை அப்பா வழி நடத்துகிறவரா இருக்கீங்க. ஆண்டவரே எவ்ரி ஸ்டெப் ஒரு ஸ்டெப்பும் நீங்க எங்களை வழி நடத்துகிறவரா இருக்கிறீங்க. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. வி வேல்யூ யுவர் பிரசன்ஸ். இந்த நேரத்தை நாங்க வேல்யூ பண்றோம், இந்த பிளாட்ஃபார்மை நாங்க வேல்யூ பண்றோம். இது இந்த நேரத்துல ஆண்டவரே எங்களுக்கு இப்போ அந்தி சந்தி மத்தியான வேலையிலயும் எங்களை 3 நேரமும் ஆண்டவரே உங்க பிரசன்ஸ்ல ரப் ஆகுற உங்க அபிஷேகத்துக்குள்ள இருக்கிற கிருபைகளை எங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதெல்லாம் உம்முடைய இருதயத்தை காட்டுகிறது, எங்க மேல இருக்கிற அக்கறையை காட்டுகிறது. நம் பிள்ளைகளுக்கு எப்படி ஆகிலும் இந்த சத்தியங்கள் ஆழ் மனதுக்குள்ள போய் அவங்க அப்படியே அதை புரிந்து கொண்டு அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை புரிந்து கொள்ளுவாங்க. நான் எப்படி அழைத்திருக்கிறேன் அவர்கள் புரிந்து கொள்ளுவாங்க. இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் உங்க மைண்ட்ல இருக்கு ஆண்டவரே, உங்க இருதயத்துல இருக்கு. அதெல்லாம் எங்க லைஃப்ல நடந்தே தீரும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நாங்க அதை நம்புகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். ஓரா மஷாதா லஹாரதா லேಖರ பௌஷதர பேர பௌரதரமா ஓரமா பே ஆவில நிறைஞ்சு விட்டு கொடுக்கலாம். அந்நிய பாஷையில பேசுகிறவர்கள் அந்நிய பாஷையில பேசுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட். ரீஹா ரீத ரமாஷாதலா ஓரா மஷாதா லேஹா ரீதி ரெமேகரா பௌஷத ரேகரமோ ஓரா மஷாதா லாஹார். யூனோ சில பேருக்கு வந்து இப்படி தாட்ஸ் வருது. ச்சே, நான் இப்படியெல்லாம் ஆண்டு பிரசன்ஸ்க்கு வர எனக்கு சூஸ் பண்ண ஆண்டு கிருபை கொடுக்குறாரு, வெளிச்சம் கொடுத்துருக்காரு, அவரை இப்படி கனெக்டடா வச்சிருக்கிறாரு, நாட்டப்பட்டவங்களா எங்களை வச்சிருக்கிறாரு, கார்டன்ல இருக்கிற செடி மாதிரி மரம் மாதிரி என்ன வச்சிருக்கிறாரு. ஆனா வாட் அபவுட் மை லவ்ட் ஒன்ஸ்? என் பிள்ளை இந்த சத்தியத்தை கேட்டா நல்லா இருக்குமே, என் கூட பிறந்தவங்க இதை கேட்டா நல்லா இருக்குமே, என் பேரண்ட்ஸ் இதை கேட்டா நல்லா இருக்குமே. அஹ் இப்படி ஒரு வெளிச்சம், இப்படி ஒரு சத்தியம், இப்படி தெய்வ பிரசன்னத்துல தொடர்ந்து இருக்கும் போது இருக்கிற அந்த ஒரு கம்ஃபர்ட், அந்த ரெஸ்ட், இதெல்லாம் அனுபவிக்கணுமே என் பிள்ளைங்க அப்படிங்கிறது உங்களுக்குள்ள ஒரு சத்தமா இருக்குமானால் நான் உங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றேன்னா, இட்ஸ் நெவர் டூ லேட் ஆகாதுன்னு நான் சொல்றேன். ஓகே? ஏன்னா நம்மளே கொண்டு வந்து இங்க வச்சுட்டா நம்ம எப்படிப்பட்ட ஆளுங்க யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் அப்படியே டார்ச் அடிச்சு பார்ப்போம் உள்ளுக்குள்ள. ஏன்? என்னையே இழுத்து கொண்டார், என்னையே வில்ஃபுல்லா சந்தோஷமா ஆண்டு பிரசன்ஸ்க்கு ஓடி வர வச்சுட்டார். ஏன்? ஏன்? அதனால என்ன, நான் யாரை விரும்புகிறேனோ யாருக்கெல்லாம் நினைக்கிறேனோ அவங்கெல்லாம் வர்றது ரொம்ப சுலபம்னு நினைக்கணும். என்னடா ஐயோ இவங்களா அப்படின்னு மலைப்பு வந்துருச்சுனாவே கொஞ்சம் என்ன நினைக்கிறோம், அது இம்பாசிபிள் நினைக்கிறோம் அர்த்தம். ஏன்? எப்பயுமே எனக்கு உங்களை சொல்லல, நான் என்ன நினைச்சுப்பேன், இவங்கெல்லாம் எப்படி மாறுவார்கள், இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க, அவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படியெல்லாம் சில நேரத்துல நமக்கு ஓடும் இல்ல மைண்டு. அப்படி ஓடும் போதெல்லாம் எனக்கு வந்து ஒரு தாட் வந்து நிற்கும். அஹ் என்னையே என்னையே ஆண்டவர் என்ன பண்ணாரு, தூக்கிட்டாரு, என்னையே இழுத்து கொண்டார், என்னையே அவரோட வெளிச்சத்துக்குள்ள நடத்திட்டார், என்னையே அவர் பிரசன்னத்துக்கு தாகமா வர
என்ன ட்ரெயின் பண்ணிட்டாரு. அவர் சத்தத்தை கேட்க பண்ணிட்டாரு. வேற யார பண்றது வேற யார பண்றதோ என்னது ஈஸி அப்படி சொல்லிட்டு ஒரு தாட் வந்தோடனே நான் என்ன பண்ணுவேன், அந்த எண்ண ஓட்டங்களை ஆஃப் பண்ணிடுவேன். தேவையில்லாத எரிச்சல்ல, ஐயோ இப்படி இருக்கிறாங்களேன்ற ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸை அதெல்லாத்தையும் இந்த ஒரு எண்ணம் என்ன பண்ணும், தூக்கி போட்டுரும். ம் வெளியே தள்ளி விடும். வெளிச்சம் வரும்போது என்ன, இருள் வெளியே ஆகணும்ல, இந்த மாதிரி இருளான எண்ணங்கள் வெளியேறும். ஸோ இப்போ எது சொல்ல வருகிறேன்னா, இஃப் யூ விஷ் ஃபார் யர் லவ்ட் ஒன்ஸ், உங்க விஷன்றதை விட விசுவாசிக்கிறீங்க. ஆமா ஆண்டவரே நான் நம்புறேன், என் பிள்ளைங்க உங்களால போதிக்கப்பட்டிருப்பாங்க. எங்க பிள்ளைங்களுக்கு இப்போ ஒரு வேளை குழந்தைங்களுக்கு நம்ம நம்ம காட்டுற எக்ஸ்போஷர் தானே, வெளியில போறது, விளையாடுறது, மாலுக்கு போறது, ரெஸ்டாரண்ட் போறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட போறது, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கிறதா இருக்கலாம். அது தப்பே இல்லை, பிடிக்கட்டும். ஆனா ஒரு டைம் வரும், ஐ எம் ப்ராஃபஸைங், பிள்ளைங்க ஆண்டோட பிரசன்ஸ்ல இருக்கிறத தான் விரும்புவாங்க. மீதி எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாங்க, ஊறுகா மாதிரி தொட்டுப்பாங்க. யாரெல்லாம் ரிசீவ் பண்ணிக்கிறீங்க? நம்ம பிள்ளைங்க, நம்ம பெற்றோர், நம்ம கூட பிறந்தவங்க எல்லாரும் அப்படியா மாறுவாங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் எப்படியே தேடுவாங்க, அதை ரிசீவ் பண்ணிப்பாங்க. பிறகு மீதி எல்லா விஷயத்த என்னது, இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஓகே, நடக்கும்போது சரி நல்லது அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அதையெல்லாம் கூட கொடுக்கப்படுகிற காரியம்னு நினைக்கிறாங்க. என் பிள்ளைங்க அப்படி நினைக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்களா இருக்கட்டும், இப்போ ஒரு 5 வயசு 6 வயசு பிள்ளைங்க என்ன பண்ணுது, அப்படியே போனை பார்த்த உடனே அதுக்கு இருக்கிற ஒரு சந்தோஷம், கண்ணை திறந்து ஆன்னு சொல்லிட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்க, பாத்திருக்கீங்களா? ம் பெருமையா வேற சொல்லிக்கிறோம், இது 2 வயசு தான் ஆகுது, அதுவே பேட்டர்ன் போட்டு உள்ள போய் யூடியூப் எடுத்து அதே பாத்துருது அப்படி சொல்றோம் நம்ம. அதே மாதிரி அதுக்கு இருக்கிற எக்ஸைட்மெண்ட் மாதிரி ஆண்டவர் பிரசன்ஸ்க்கு வருகிறத எக்ஸைட்டடா நம்ம பிள்ளைங்க இருக்கிறத நினைக்க முடியுதா, விஷுவலைஸ் பண்ண முடியுதா? வெளியே போலாம் அப்படி சொன்ன உடனே பிள்ளைங்க முகத்துல ஒரு சந்தோஷம் வருது இல்ல. இந்த மிடில் ஏஜ் பிள்ளைங்களை சொல்றேன், இந்த எலிமெண்ட்ரி, இந்த 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் வந்து பெருசா யோசிக்காது. சும்மா அப்படியே வெளியே போகணும், ஜாலியா வெளியே போகணும் அப்படின்னு யோசிக்காங்க. கார்ல ரவுண்ட்ஸ் போகணும், அப்படிலாம் யோசிக்காங்க. பெருசா யோசிக்காது. அதோட கொஞ்சம் அந்த ப்ரீ டீன்கெல்லாம் வரும்போது கொஞ்சம் ஹையர் லெவல்ல யோசிக்கிறாங்க. டீனேஜ்ல அது ஒரு லெவல்ல யோசிக்கிறாங்க. காலேஜ் பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹேங் அவுட் பண்ணணும், வெளியே போகணும் வரணும் அப்படிலாம் யோசிக்கிறாங்க. எது அவர்களுக்கு உச்சக்கட்ட சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு நினைக்கிறாங்களோ அதை தாண்டி, அதை விட அதிகமா ஆண்டவரோட பிரசன்ஸ்க்கு வர்றதை யோசிப்பாங்க. அதை நம்ம யோசிக்க முடியுதான்னு முதல் திங்க் பண்ணணும். யோசிக்க முடியல அப்படின்னா யோசிக்க முடியறதுக்கு ஆண்டவருக்கு விட்டு கொடுக்கணும். ஏசப்பா எனக்கு அப்படி யோசிக்க முடியல, ஆனா யோசிக்கிறதுக்கு நான் விட்டு கொடுக்குறேன். நான் எப்பயுமே நினைப்பேன், என் மைண்ட்ல அகாமடேட் பண்ணாத ஒரு விஷயத்தை நான் பெற்றுக்கொள்ளவே முடியாது. நான் மைண்ட்ல முதல் என்ன பண்ணணும், ஐ ஹாவ் டு திங்க். ஆமா இது முடியும், ஆண்டவரால முடியும், ஆண்டவரால முடியும், என்னால திங்க் பண்ண முடியுது. என் பிள்ளைங்க, என் கணவர் கை கோர்த்து நாங்க நல்லா ஜெபிக்கிறத, அப்படியே ஒன்னா பிரேயர்ஸ்க்கு போறது வர்றது, பைபிள் அப்படியே ஒரு ஷோல்டர்ல அப்படி தூக்கிட்டு வர்றது, இதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியுதா? இப்ப நினைச்சு பாருங்க, அட்லீஸ்ட் ஐம் கைடிங் யூ. ஆமா ஆமா முடியுது அப்படி நினைச்சு பாருங்க. நினைக்கும் போது என்ன எமோஷன் வந்தாலும் அதை விட்டுருங்க, விட்டுருங்க. ஐயோ இதெல்லாம் கொஞ்சம் ஓவராவே இருக்கு, ஆனா இது இவங்களா, இந்த மனுஷனா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இப்போ ஜஸ்ட் திங்க் மட்டும் பண்ணுங்க. எஸ், நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரையே சேவிக்கிறோம் அப்படின்னா என்னன்னா, நாட் only த மினிஸ்ட்ரி, ஆண்டோடைய பிரசன்னத்துக்குள்ளே இருந்து கர்த்தருக்கு ஊழியங்கிறது, ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல அந்த இன்டிமெசில க்ரோ ஆகுறது. ஏன் அதுல க்ரோ ஆகுறாங்க, என் வீட்டுல எல்லாரும் அப்படி நடப்பாங்க, என் பிள்ளைகள் அப்படி இருப்பாங்க, என் எல்லைகளில் அப்படி இருப்பாங்க, ஆண்டவர் பிரசன்ஸ்க்கு அப்படி ஜம்ப் பண்ணி வருவாங்க. இதுல ஏதோ இருக்கு அப்படிங்கிற ஆர்வம் அவர்களை நிரப்போம். அவங்க தானா அப்படியே வந்து சேருவார்கள், வெளிச்சத்தின் இடத்துல வந்து சேருவாங்க. எஸ் ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். இது என் தேவனுக்கு லேசான காரியம், என் தேவனுக்கு இது லேசான காரியம். ஆண்டவர் அப்படியெல்லாம் ஆண்டவர் செய்யறது வந்து லேசான காரியம். ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஏன் நம்மளை எப்படி இழுத்துக்கிட்டார், நம்மளை இழுத்து கொண்டார். தேர் வாஸ் அ சக்ஷன் ஃபோர்ஸ் இன் இஸ் லவ். அப்படியே வேக்யூம் கிளீனர்லாம் யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? அது என்ன பண்ணுதான், அது ஒரு, நான் ஜோஷுவா வந்து அப்போ ஒரு வயசு கூட ஆகல, ஒரு 8 மாசம் இருக்கும். அப்போ வந்து எங்க வீட்டுக்கு வெளியில யுரேகா ஃபோப்ஸ் அந்த காலத்துல எல்லாம், அதுதான் 2010ல வந்து என்ன பண்ணுவாங்க, வாய்ஸ் கேட்கலையா? ஓகே, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கன்ஃபார்ம் பண்ணுங்க, மத்தவங்க யாரா கன்ஃபார்ம் பண்ணுங்க வாய்ஸ் கேட்கலையான்னு.
தேங்க்யூ ஜீசஸ். ஓகே. ஸோ அந்த மாதிரி அவங்க ஒருத்தவங்க வந்து எங்களை வந்து உள்ள உள்ள விடும்போது நம்மளாம் யோசிப்போம்ல, சேல்ஸ்மேன் எல்லாம் உள்ளேயே விட மாட்டோம். வெளியிலேயே சொல்லி என்ன பண்ணிடுவோம், இல்லை எங்களுக்கு தேவைப்படலைங்க, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்காம முதல்ல நம்ம அனுப்பி விட்ருவோம். ஏன்னா கொஞ்சம் பாசிட்டிவா ரெஸ்பாண்ட் பண்ணா என்ன பண்ணுவாங்க, அவங்க பேராகிராஃபா நிறைய விஷயங்கள் பேசுவாங்க, நமக்கு டைம் இல்லைங்கிறதுனால நம்ம அனுப்பி இருக்கிறோம். யாரெல்லாம் அப்படி அனுப்பி இருக்கிறீங்க? அதான் நேரம் பார்த்து இவர் வந்ததுனால கூப்பிட்டு உள்ள உட்காந்த உடனே வந்து டெமோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் கையில இருக்கிறத வச்சு டெமோ கொடுத்து நாங்க உட்கார்ந்து இருக்கிற சோஃபால என்ன பண்ணாரு, வேக்யூம் கிளீனரை போட்டு ஸ்வைன்னு எடுத்துட்டு இது பாருங்க காலியா இருக்கு பாருங்க ஃபில்டர்னு முதல் ஃபில்டரை காட்டிட்டாரு. திரும்ப அந்த சோஃபாவை கிளீன் பண்ணிட்டு திரும்ப எடுத்து காட்டினாராம். எனக்கும் ஜானிக் பிரதருக்கும் என்னாச்சு, ஒரு அப்படியே தலையே சுத்திருச்சு. ஐயோ ஐயோ இவ்வளோ குப்பையிலயா இருக்கிறோங்கிற அளவுக்கு. ஏன்னா உங்களோட ப்ராடக்டோட சக்ஷன் ஃபோர்ஸ் அவங்க வந்து ப்ரூவ் பண்றாங்க. பாருங்க, எந்த இன்ச்சுக்கு 6 7 இன்ச்சுக்கு கீழே இருக்கிற டஸ்டையும் இது இழுத்துரும். இழுத்து என்ன பண்ணும், கிளீன் ஆக்கிறோம். அப்புறம் எடுத்து அந்த டஸ்ட்டை பார்த்த உடனே ஐயோ இந்த ஒரு சோஃபாக்கே இவ்வளோ டஸ்ட்னா அப்போ வீடெல்லாம்னா எப்படின்னு யோசிச்சு மலைப்பாயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுவோம் நம்ம ஆட்டோமேட்டிக்கா, குழந்தைங்க இருக்கிற வீடுன்னு வேற அவர் கரெக்டா என்ன சொல்லணுமோ அதை சொல்லி சொல்லி அவர் வந்து என்ன பண்றாரு, அவர் பெஸ்ட்டை செய்யறாரு, மார்க்கெட் பண்றாரு. அப்புறம் நாங்க வாங்கிட்டோம். இது ஏன் சொல்றேன்னா அந்த சக்ஷன் ஃபோர்ஸ்க்கு சொல்றேன். வேக்யூம் கிளீனர் 6 இன்ச்சுக்கு கீழ் பண்ணி எல்லா வீடியோ நோய் 100% நோய் இல்லாத என்விரான்மெண்ட்டை கொடுக்குது அப்படி இப்படி. யூனோ ஆண்டவரோட இருக்கலாம். ஏன் வேற இதுல இருந்தாலும் வரவங்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் நமக்கு. ஏன் we are caught up, we are caught up. Thank you Jesus. Thank you Holy Spirit. Thank you wonderful Jesus. Shakarama. Ora madala haradeli kirebeshadharama. Is voice okay? ஒருத்தங்க போடுங்க. Thank you Holy Spirit. ஆ தேங்க்யூ ஜீசஸ். ஓகே ஓகே. சரி ஓகே. நெட்ஒர்க்கை மாத்தி மாத்தி ஏதோ இந்த டைம் மற்ற நேரம்லாம் சூப்பரா வருது. இதையே நம்ம கேன்சல் பண்ணுவோம். நம்ம எல்லையில சுமூகமா இருக்கோம். நெட்ஒர்க் எங்க எப்படியோ இங்க என்ன பண்ணுவோம், சூப்பரா இருக்கும் சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ணலாம். டிக்ளேர் பண்ணலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். வி ரிசீவ் இட் லார்ட், வி ரிசீவ் இட். நாங்க அப்படியே சுமூகமா அந்த நெட் எல்லாம் எங்களுக்கு நல்லா வருகிறத நாங்க அப்படியே ரிசீவ் பண்ணிக்கிறோம் இசப்பா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அதனால இப்ப எதை சொல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க, நான் சொல்லிட்டு இருந்தது அவர் அன்பை எப்படி இழுத்து கொண்டதான் இவ்வளோ விஷயத்துல. நமக்கு நிறைய விருப்பங்கள் இருந்திருக்கலாம், எவ்வளோ விஷயங்கள் நம்ம பிடிபட்டு இருந்திருப்போம். ஆனால் தேவனுடைய அன்பு என்ன பண்ணுது, அப்படி ஒரு சக்ஷன் ஃபோர்ஸ் பாருங்க, எல்லாத்துல இருந்து அறுபட்டு அந்த சங்கிலிகள் எல்லாம் அறுபட்டு, சங்கிலிகள் அறுபட்டு எல்லா விதமான செயின்ஸ் நம்மளை பிடித்து வைத்திருந்த எல்லா கட்டுகளும் உடைக்கப்பட்டு என்ன பண்றோம், ஆண்டவரோட அன்புக்கு நேரம் அப்படியே டவால்னு வந்துடுறோம். ஏன்? இட் இஸ் பிகாஸ் ஆஃப் காட்ஸ் லவ். ஆண்டவருடைய அன்புடைய வீரியம் அப்படி, அதோட சக்ஷன் ஃபோர்ஸ் அப்படி. அதனால நம்மள என்ன பண்றாரு, அவர் இழுத்து கொள்ளுகிறது என்ன பண்ணுவோம், நம்ம தவிர்க்கவே முடியல. நோவே சொல்ல முடியாத அளவுக்கு என்ன பண்ணிட்டோம், வந்து அப்படியே காணியாற்றுக்குள்ள வந்துட்டோம். அவருடைய தோட்டத்துக்குள்ள நாட்டப்பட்டுட்டோம். அவருடைய அரவணைப்புக்குள்ள வந்துட்டோம். அவருடைய பாசம்குள்ள நம்ம அப்படியே வந்து பத்திரப்பட்டுட்டோம். சோ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்படியே தேங்க் பண்ணலாமா ஆண்டவரே. ஏன் இந்த இந்த அந்த அன்பு, இந்த இழுத்து கொள்ளுகிற அன்பு, இந்த காருண்யம் ஆண்டவரே, எங்க லவ்ட் ஒன்ஸ், எங்க பிறந்தவங்க, எங்க கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஆண்டவரே போதுமானது, போதுமானது. என்னை இழுத்து கொண்ட அன்பு யாரையும் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒலின்னு சொல்லி நாங்க டிக்ளேர் பண்றோம். எந்த மனுஷையும் எதையும் ஆண்டவரே அப்படியே எஸ் ஹோலி ஸ்பிரிட் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி எங்களுக்குள்ள இருக்கிறது. எஸ் லார்ட், யூ ஆர் இனஃப். நீங்க போதுமானவர், நீங்க போதுமானவர், நீங்க போதுமானவர் ஆண்டவரே. ரீதாரா மாஷாக்கா ரேதே ரேஹ லாமா ரதாலமா கோரா பௌஷதரமா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி. சில பேர் உங்களை பார்த்தே ஆச்சரியப்படுறாங்கல்ல, ஐயோ நீங்களா அப்படி சொல்லிட்டு இப்ப எப்படி இருந்த நீ
இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி எவ்வளவு பேர் உங்களை பார்த்து ஷாக் கூட ஆகுறாங்க. நீங்க இருக்கிற ஆவிக்குரிய ஜீவியத்தையும், நீங்க செய்யற ஊழியத்தையும், இல்ல உங்களோட லைஃப் மாறின விதத்தையும், உங்க லைஃப்ல ஆண்டவர் இடைப்பட்டதெல்லாம் வித்தியாசமா இருக்குல்ல. இப்ப என்னெல்லாம் சில பேர் வந்து நான் சின்ன வயசுல பார்த்துட்டு இப்ப பாக்குறவங்க நீயா ஊழியம் பண்ற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பயங்கரமான ரியாக்ஷன் எல்லாம் விடுறாங்க. உம் சோ இது என்ன, அந்த தேவனை மகிமைப்படுத்துகிறது. அவங்க ரியாக்ஷன்ஸ் என்ன பண்ணுது? தேவனை மகிமைப்படுத்துது. யாரையும் மாத்த முடியும், எப்படிப்பட்டவர்களை இழுத்துக்கொள்ள முடியும், அப்படிப்பட்ட ரகமான அன்பு. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவரே, நாங்க அந்த ஹோப்பை நாங்க ரிலீஸ் பண்றோம். எங்க எல்லையில எல்லாம் அந்த ஹோப், எங்கெல்லாம் ஹோப் இல்லையோ, ஐயோ இவங்களை நினைச்சு, அவங்கள நினைச்சு, பிள்ளைங்களை நினைச்சு அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் மாற வாய்ப்பே இல்லையா அப்படி சொல்லிட்டு ஒரு சோர்வு ஒரு வேலை இருக்கு எல்லாருக்கும் மைண்ட்ல ஒரு வேலை வந்திருக்குமானா, எஸ் ஹோலி ஸ்பிரிட் ரிலீஸ் ஹோப். நாங்க அந்த நம்பிக்கையை நாங்க அப்படியே விதைக்கிறோம். எஸ் எஸ் எல்லாருடைய இருதயத்துக்குள்ள ஆண்டவரே அந்த நம்பிக்கை அப்படியே இறங்குகிறதுக்காக நன்றி அப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரீதரா மாஷா கரே தே ரே மே லே கரபோ ஷதலமா ரதே கரபோ ஓ ராமா ஷாதா லாஹா. ஐயோ இல்ல சிஸ்டர், ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, ரொம்ப மோசம், இவங்கெல்லாம் திருந்த வாய்ப்பே இல்லை அப்படிலாம் நீங்க சொன்னீங்கன்னா, பைபிள்ல ஒரு கேரக்டர் இருக்கு. ஒரு ஒரு அம்மா, அவங்க வந்து பயங்கரமான பாவத்துல இருந்து வர ஸ்திரீயா இருந்து அவங்க வந்து ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க வந்து அந்த அவங்க 1 இயரோட சம்பளம் அது, அப்படி ஒரு சென்ட் பாட்டில் அவங்க வச்சிருந்துக்கிறாங்க. அதை உடைச்சு ஆண்டவர் பாதத்துல ஊத்தி என்ன பண்ணாங்க? she gave her thanks, she worshipped him. அதை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து, என்ன இந்த அம்மா ரொம்ப தொந்தரவு பண்ண தேவர அப்படி சொல்லிட்டு எல்லாரும் முணுமுணுக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, இவ ரொம்ப அன்பு கூறுறதுனால இதை செய்யறா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு இடத்துல இருக்கு, யாரோட பாவம் அதிகமா மன்னிக்கப்படுதோ அவங்க ரொம்ப அதிகமா மன்னிக்கப்படுவாங்க, நேசிக்கிறாங்க, ஆண்டவரை நேசிக்கிறாங்கன்னு. யாருக்கு வந்து தான் யாருன்னு தெரிஞ்சு ஆண்டவரோட பிரசன்னத்துக்குள்ள வந்தாங்களோ அவங்க, நம்ம பார்வைக்கு அவங்க பெரிய பாவி, இத்தனை பாவத்தை செய்திருக்கிறார்கள், வேதத்துல இருக்கிற கட்டளை 10 கட்டளையே உடச்சு நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நமக்கு தோணும். சில பேரெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஆண்டவர் தொடும்போது அந்த அளவுக்கு ஆழமா ஆண்டவரோட அன்புல ஊறிடுவாங்க. நீங்க வந்து நீங்க எல்லாம் பின்னாடி நிப்பீங்க. அஹ் நீங்க எல்லாம் ஏன்னா நீங்க வந்து கொஞ்சம் பாவம் பண்ணிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் என்ன இருக்கும், என்னதான் இருந்தாலும் இந்த சுயம், நான் கொஞ்சம் கரெக்டாவே இருந்தேன், பரவாயில்ல, ஆண்டோட அன்பையும் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் பின்னாடி இருப்பீங்க. ஆனா பயங்கரமா நம்ம சொல்றோம்ல, பயங்கரமான பாவம் அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு நம்மகிட்ட அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட அதெல்லாம் கிடையாது. அவர் எல்லாவற்றையும் நோயா பார்க்கிறார், இல்னஸா பாக்குறார். அது மனநிலையா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், அவங்க இருக்கிற தீய பழக்க வழக்கங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ரூட் ஐ எம் நாட் லவ்ட், ஐ எம் நாட் வர்தி, நான் யாருக்கும் தேவை இல்லை அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்குள்ள இருக்கதான் அவங்க என்ன பண்றாங்க, எக்ஸ்ட்ரீம்ஸோட நோய்க்குள்ள போறாங்க. மனநோய். மனநோயோட மேனிஃபெஸ்டேஷன் தான் சிக்னஸ். என்னது, சிகரெட் பிடிக்கிறது, சிக்னஸா இருக்கட்டும், பிளஸ் பழக்க வழக்கங்கள், நம்ம சொல்ற ட்ரக், அவங்க ட்ரக் எடுக்கிறாங்க, அவங்க வந்து தகாத உறவுகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரிய பெரிய டேர்ம் எல்லாம் வைக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்லுவார், அவனுக்கு அரவணைப்பு இல்லை, அவன் அன்பாக நேசிக்கப்பட்டதை உணரவே இல்லை. அதனால அந்த சோல் என்னென்னத்தையோ ட்ரை பண்ணுது தான் நேசிக்கப்பட்டதாய் உணர்வதற்கு. அதை தவிர ஆண்டவருக்கு வேற டெஃபினிஷனே கிடையாது. ஓகே, எஸ். ஸோ அதனால ஆண்டவர் யாரையும் மாற்ற முடியுங்கிற ஹோப். எஸ் ஹோலி ஸ்பிரிட். அப்பா, ஒவ்வொருவரையும் நிரப்பட்டது குடும்பங்களுக்குள்ள ஆண்டவரே, இந்த ஹோப் நிரப்பட்டவர்களே நாங்க ஹேண்டில் பண்ற விதங்கள் ஆண்டவரே மாறட்டும். ஆண்டவரே, அவர்களை பார்க்கிற விதங்கள் மாறட்டும். ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க ஞானத்தை கொடுத்துருக்கிறீங்க, உங்களுடைய அன்பின் ஆவியானவரை எங்களை நிரப்பி இருக்கிறீங்க. எஸ் ஹோலி ஸ்பிரிட். அதனால நாங்க எல்லாரையும் ஆண்டவரே நாங்க பார்க்க முடியும், நாங்கள் ஹேண்டில் பண்ண முடியும். நீங்க ஞானமா எங்களை நடத்துகிறதுக்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். ரீஹா ரீத ரமாஷதா லேகரபோ ஓரா மஷாதா லஹாரதா லைபாரா பௌஷதரா மாக்கரவே. எங்க குடும்பம், நீங்க அப்படி நான் சொல்ல சொல்ல நீங்க மைண்ட்ல அதை கொண்டு வர முடியுதான்னு பாருங்க. தேவனுடைய வெளிச்சத்தில் நடக்கிறதை நான் பார்க்கிறேன், என்னால பார்க்க முடிகிறது. தேவனுடைய அன்புல நிரம்பி அவர்களுடைய வாழ்க்கை சீர்படுகிறத நான் பார்க்கிறேன். தே ஆர் சேயிங் நோ டு மெனி திங்ஸ். அவர்களே அந்த பலத்துல நிரம்பி வில்ஃபுல்லா நிறைய காரியங்களுக்கு நோ சொல்லி ஆண்டவருடைய அன்புக்கு மட்டும், பிரசன்னத்துக்கு மட்டும் எஸ் சொல்லுகிறத நான் பார்க்கிறேன். என் பிள்ளைகள் அப்படி நடக்கிறத நான் பார்க்கிறேன். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு அதையே தேர்ந்தெடுக்கிறதை நான் பார்க்கிறேன். என் வீட்டு எல்லா எல்லை எங்கிலும் இருக்கிறவர்கள் அப்படி இருக்கிறத நான் பார்க்கிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா, எங்களுக்கு நீங்க அப்படி பார்க்க உதவி செய்யுங்க. எங்க மைண்ட்ல நாங்க பார்க்காத ஒரு விஷயத்த நாங்க மேனிஃபெஸ்ட் பண்ணவே முடியாது, வெளியில நாங்க பார்க்கவே முடியாது. தேவன் சகலத்தையும் செய்து முடிச்சிட்டீங்க. எல்லாருடைய ரட்சிப்புக்கான காரியத்தை நீங்க செய்து முடிச்சிட்டீங்க. ஒருவேளை நாங்க அதை மைண்ட்ல ஆண்டவரே, எஸ் லார்ட், நாங்க அதை பார்த்து அதை டிக்ளேர் பண்ணணும்னா நாங்க டிக்ளேர் பண்றோம். எங்க குடும்பத்தார் மீது நாங்க
டிக்ளேர் பண்றோம். எங்க பிள்ளைகள் மீது நாங்க டிக்ளேர் பண்றோம். எங்களை எல்லை எங்கிலும் நாங்க டிக்ளேர் பண்றோம். எங்க தெருக்களுக்கு நாங்க எங்க தெருக்கள் உள்ள மக்களுக்கு நாங்க டிக்ளேர் பண்றோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீஸ். எங்க வேலை செய்கிற இடத்துல நாங்க பார்க்கிற ஜனங்களுக்கு, தேவையோடு இருக்கிறவர்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, எஸ் ஹோலி ஸ்பிரிட் எல்லாருக்கும் நாங்க அதை டிக்ளேர் பண்ணோம். நாங்கள் பார்க்கிறோம் தேவனுடைய வெளிச்சத்துல அவர்களை பார்க்கிறோம். எஸ், பிலீவ் ஃபார் தேம், பிலீவ் ஃபார் தேம். எங்க கதறி அழுது, ஆண்டவரே இவங்களை ரட்சியோன்னு என்ன பண்ண வேணாம், இதுக்கு மேல நடக்கலன்னு நம்ம ரீஇன்ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். என் தேவனுடைய வெளிச்சத்துல நான் பார்க்கிறேன், நடந்து முடிந்தது போல பார்க்கிறது தான் ஜெபம். ஏன் ஏன் என் தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டீங்க, அதை என்னால பார்க்க முடிகிறது, நம்ம சிந்தையில கொண்டு வந்து தேங்க் பண்றதுதான் ப்ரேயர். ஈவன் ஃபார் சால்வேஷன், ரட்சிப்புக்கு கூட நம்ம கதறி அழுது என்ன பண்ணக்கூடாது, நடக்கல ரட்சியம் நம்ம ஜபிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். டெய்லி இன்டெரக்டா என்ன சொல்றோம், இன்னும் அவங்க தூரம் இருக்கிறாங்க, இன்னும் அவங்க மாறல, இன்னும் அவங்க வெளியில இருக்கிறாங்கன்றத நம்ம இன்டைரக்டா அறிக்கை செய்கிறோம்னு அர்த்தம். ரீஇன்ஃபோர்சிங் நெகட்டிவ் திங்ஸ்னு அர்த்தம். ஏன் இது எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? ஏன் ஒரு முறை ஜெபிங்க, அடுத்த நேரம் தேங்க் பண்ணுங்க, நம்ம திருப்திக்காக. ஏசப்பா இவர்களை எல்லாம் நீங்க ரட்சிங்க ஆண்டவரே, நீங்க ரட்சித்ததுக்காக. அதோட என்ன பண்ணணும், we have to thank ஏசப்பா, thank you Lord, இவர்களை நீங்க ரட்சித்ததுக்காக நன்றி, உங்க வெளிச்சம் இவர்கள் மேல வெளிப்பட்டதுக்காக நன்றி, மனக்கண்கள் பிரகாசம் அடைந்ததற்காக நன்றி, இவர்கள் உங்க ஒளியினிடத்தில் வருகிறதை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அறிக்கைகளை தான் ஜெபமா பண்ணுமே தவிர ஒரு முறையும் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்க கூடாது. செல்லாது அந்த கோட்டை அழி அப்படின்னு ஒரு காமெடி இருக்கு, பாத்திருக்கீங்களா? அப்படி ஆரம்பிக்க கூடாது பிரேயரை. காட் நோஸ். திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துற மாதிரி என்ன பண்ணக்கூடாது, ரோட்டோவா பண்ணக்கூடாது. தேஞ்சு போன ரெக்கார்டு அப்படி எல்லாம் சொல்றாங்களே, அப்படியெல்லாம் ஜெபிக்க வேண்டாம். அது உங்களுக்கும் டயர்ட் ஆயிரும். ஆண்டவருக்கு ஒண்ணும் இல்லை, அவர் நினைப்பாரு இந்த பிள்ளை எப்போ நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு வெயிட் பண்ணுகிறேன்னு புரிஞ்சுக்க போது அவரும் வெயிட் பண்ணுவாரு. நாம பாட்டுக்கு என்ன பண்ணுவோம், நாமளும் ஒரு 1/2 மணி நேரம் ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு 20 நிமிஷம் என்ன பண்ணுவோம், பேரை போட்டு இவங்க சரியாகணும், அவங்க சரியாகணும், இது சரியாகணும், அது சரி ஆகணும்னு சொல்லிட்டு இனிமே தான் நடக்க போகுதுங்கிற மாதிரி ஒரு நமக்கு திருப்திக்கு ஒரு 20 நிமிஷம் பேசிட்டு போயிட்டே இருப்போம். சோ இதுல என்ன பண்ணக்கூடாது, இது மாதிரி தான் ட்ரெட்மில் மாதிரி ரொம்ப நேரம் நடந்தோம் ஆனா எங்கேயுமே போலன்னா, ஏன்னா நீங்க நடக்கிறது ட்ரெட்மில்னு தெரியாம நடக்கிறது. அதாவது நீங்க ஜெபிக்கிற மோடு வித்தியாசமான மோடுன்னு தெரியாம ஜெபிக்கிறதுனால. ஓகே, சோ அதனால இனிமே என்ன பண்ண போறோம், முன்னேறுகிறவர்களா, எஸ் லார்ட் ஆண்டவரே, உங்க பார்வை உங்க தெளிவு எல்லாவற்றிலும் எல்லா ஏரியாலையும் ஆண்டவரே இதை நிரப்புகிறதுக்காக நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சிங் திஸ். காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே, காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே, இவனாந்திரத்தில் நயங்காட்டி என்னை. ஏன் இந்த வேர்டு வரும்போது எனக்கு ரொம்ப நயங்காட்டி என்னை, இவ்வனாந்திரத்தில் தான். அப்ப ஆண்டவரே வனாந்திரத்தை அனுமதிச்சாரு, அவர் தான் இந்த நோயை கொடுத்தாரு, பண கஷ்டத்தை கொடுத்தாருன்னு நீங்க மீன் பண்ணக்கூடாது. வி சோஸ். நம்ம மரண இருளின் பள்ளத்தாக்க நம்ம சூஸ் பண்ணாலும், நாமளே வனாந்திரமான பார்த்து அறியாமை நிமித்தம் சூஸ் பண்ணி போனாலும், அதுலயும் நான் எத்தனை முறை சொன்னேன், கேட்கல. நம்ம என்ன பிள்ளைங்களை தப்பு பண்ணிட்டு கையும் களவுமா பிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்ன ஏற்கனவே தப்பு பண்ண கில்ட்டி வழியில இருக்கும், ஏற்கனவே பண்ணது அதுக்கே வழியா இருக்கும். அதுல போய் நான் அப்பவே சொன்னேன், கேட்டியா எதுக்கு இப்படி பண்ற, ஏன் இப்படி பண்ண, இப்படி சொல்லிட்டு பட்டு பட்டுன்னு அடிக்கிறத பாத்திருக்கேன் நான். அது ஏற்கனவே பண்ண கில்ட்டியில கையும் களவுமா மாட்டிக்கும் போது அந்த நேரத்துல உங்களுடைய நியாயத்தை பேசுறது நம்ம பண்ணுவோம் யூஸ்வலி. ஆண்டவர் என்ன பண்ணுவாராம் தெரியுமா, நம்ம தப்பு பண்ணி அந்த வனாந்தரத்துல போய் மாட்டிக்கிட்டு சிக்கி சின்ன பின்னமாயி நொந்து நூடுல்ஸாகி இருக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், நயங்காட்டுவாராம். நயங்காட்டுறதான் என்னது, ஜாலி பண்ணுவாருன்னு அர்த்தம். உங்க மூட மாத்துவார். டோன்ட் ஃபீல் கில்ட்டி, நான் உன்னை அப்படி பார்க்கல, இதுல இருந்து பெஸ்டா பண்ணலாம், இதுல இருந்து கரெக்டா போலாம், கவலைப்படாத அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, நம்மள அந்த கில்ட் ஃபீலிங்ல இருந்து, அந்த அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங்ல இருந்து, அந்த ஒரு மாதிரி ஒரு அன்ஈசி ஃபீலிங் வரும்ல, தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டா, அதை நினைக்காம அதை நம்ம ஃபீலே பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு என்ன பண்ணுவார், நயங்காட்டி எடுத்துருவாராம். பைபிள் இருக்கு, இந்த வசனம் இருக்கு, அதை வச்சுதான் இந்த பாட்டே எழுதியிருக்காங்க. யாராவது நம்புறீங்க? ஆமா. நயங்காட்டுறதுனா நம்ம வேற என்ன நினைச்சுக்கிறோம், நயங்காட்டுறதுனா டு டிஸ்ட்ராக்ட் அஸ், டு டிஸ்ட்ராக்ட் அஸ் ஃப்ரம் த பெயின். நம்ம இருதயத்துல ஐயோ இப்படி எல்லாம் பண்ணிட்டோமே, அந்த கில்ட் ரொம்ப நம்ம போய் வலிக்குள்ள சிக்கி கொள்ளாதபடி ஆண்டவர் என்ன பண்ணுவார், அதுல இருந்து வேற விஷயத்த சம்பந்தமே இல்லாம பேசுவார். ஆபிரகாம் சொல்றாரு, எனக்கு பிள்ளை இல்ல,
எனக்கு வந்து எல்லாம் இருக்கு, இது இல்ல அது இல்லன்னு பேசிட்டு இருக்கும்போது என்ன பண்றாரு, ஜாதிகளின் தகப்பன்னு பேசுறாரு. இப்ப யோசிச்சு பாருங்க, அவன் புலம்புறான், அவன் கஷ்டத்துல இருக்கான். ஆனா ஆண்டவர் எக்ஸ்ட்ரீம் ஆஃப் பாசிட்டிவ்ஸ், அவனை குறித்து இருக்கிற திட்டத்தை நோக்கத்தை பேசுகிறார். அதுதான் நம்ம ஆண்டவர். சோ நமக்குள்ள இருக்கிற பெஸ்ட்டை பேசுவாரு. இதுக்கு மேல பாரு, இதுக்கு மேல எப்படி இருக்க போற பாரு, ஏன் இதுக்கு மேல உன்னை எப்படி நடத்த போறேன் பாரு, இப்ப இதை விட்டுரு, இதை விட்டுரு, நானே யோசிக்கல, நீ ஏன் யோசிக்கிற, ஜஸ்ட் லீவ் இட் ஆண்டவர் நம்ம கூட என்ன பண்ணுவாரு, அதை விட்டுட்டு மற்ற காரியங்களை பார்ப்பார். உம் இந்த நல்ல தகப்பனோட கதை, நம்ம பைபிள்ல கெட்ட குமாரன் இருக்கிற கதைய, நல்ல தகப்பனோட கதையில அந்த பையன் ஓடி போயிட்டான், எல்லா சொத்தும் வாங்கிட்டான், பெண்கள் இடத்துல அழிச்சிட்டான், எவ்வளோ மோசமான வழியில போய் எல்லாத்தையும் அழிச்சு திரும்ப வந்து அவர் வந்து ரொம்ப ஃபார்மலா இருப்பார் போல இருக்கு அவரு. நம்ம வந்து இவ்வளவு எல்லாம் தப்பு பண்ணிட்டோம், நம்ம வந்து ஒரு பாவ அறிக்கையை போடுவோம், அதுதான் நான் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் இப்படி எல்லாம் பாவம் செஞ்சுட்டு அப்படியெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் கண்டுக்கவே இல்லையா, அந்த அறிக்கையை அவர் கண்டுக்கவே இல்லை, மைண்ட் பண்ணவே இல்லை. அவனை விட என்ன பண்ணாரு, கண்ணுக்குட்டியை புடி, அடி, பார்ட்டிக்கு ரெடி பண்ணு, மோதிரத்தை போடு, புது ட்ரெஸ்ஸை போடுன்னு அவர் என்னன்னா அவனை ரெடி பண்றதுலயே இருக்கார். He didn't mind his confession. புரியுதுங்களா? நம்மள சங்கோஜப்பட வைக்க மாட்டார் ஆண்டவர். நம்ம செய்த பாவத்தை அறிக்கை செஞ்சு அதுக்கான ஒரு பேட் ஃபீலிங்கை நம்ம ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் தான் அப்படி அவர் ஏற்றுக்கொள்வாரா, அப்படி பண்ண மாட்டார். அந்த தகப்பனுடைய கதையில நம்ம அதை தான் தெரிஞ்சுக்கணும். எஸ், அப்படிப்பட்ட தேவன் தான் நமக்குள்ள இருக்கிறார். இப்ப வரைக்கும் நம்மள எம்பாரஸ் பண்ண மாட்டார். எந்த விஷயத்திலயும் நம்மள அங்கிருந்து எப்படி பெஸ்டா கொண்டு போகலாம், அங்கிருந்து எப்படி நம்மளை கொண்டு போகலாம். ஏன், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லா கில்ட் கான்சியஸ்ல இருந்து ஆண்டவரே அவர்களை கனெக்ட் ஆனவர்களுக்கு எந்த விதத்துல அவங்க கில்ட்ல ஒரு வேலை மாட்டி இருப்பார்கள், ஆனா அவர்கள் மன்னித்து ரிலீஸ் பண்ற கிரேஸ் நீங்க அப்பா நீங்க கொடுக்கறதுக்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஹோலி ஸ்பிரிட். எங்களுக்கு இந்த விஷயம் டீப்பா புரியட்டும். இந்த வெளிச்சத்தை நாங்கள் அப்படியே பெற்றுக்கொள்ளுகிறோம். நீங்க உங்க கூட தான் நாங்க கம்ஃபர்டபுளா இருக்க முடியும், நீங்க தான் எங்களை கம்ஃபர்டபுளா வைக்க முடியும். எஸ் ஹோலி ஸ்பிரிட், அதனால உங்க பிரசனத்துல இருப்பதை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். அது உங்க பிரசன்ஸ்ல இருக்கிறது எங்களுக்கு சந்தோஷம், ஆனந்தம் அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே, இவனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், முடிவு பரியந்தம் நம்மை நடத்திடுவார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீங்க எங்களை நடத்திடுவீங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க என்ன நடத்தி கொண்டு போயிருவீங்க ஏசப்பா. we trust you we trust you we trust you. ஆனாதி தேவனே அடைக்கலமே, அவன் நித்திய புயங்களின் ஆதாரமே. தேங்க்யூ ஜீசஸ். நீங்க தான் எங்க அடைக்கலம் ஆண்டவரே, நீங்க தான் எங்க ஆதாரம், எங்க சோர்ஸ் நீங்க தான் ஆண்டவரே. எங்களுக்கு அன்பு தேவையா இருக்கட்டும், பண தேவையா இருக்கட்டும், சுகம் தேவையா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நீங்க தான் சோர்ஸ் ஆண்டவரே. எங்களுக்கு ஒருவேளை நாங்க சூஸ் பண்ண பாத்துல நாங்க கஷ்டப்பட்டு ஒருவேளை we are broken, அடைக்கலம் நீங்க தான் ஆண்டவரே. எஸ் ஹோலி ஸ்பிரிட், அறிக்கை பண்ணலாமா, நீங்க தான் என் அடைக்கலம் ஆண்டவரே, நீங்க தான் என் ஆதாரம்ப்பா. அதனால நான் எதற்கும் கவலைப்பட வேண்டியது இல்லை. யூ ஆர் டேக்கிங் மீ ஆஸ் சச். அப்படியே இருக்கிற வண்ணமா என்னை ஏற்றுக்கொள்ளுகிற தெய்வம், என்னை எந்த நேரத்திலையும் கண்டம் பண்ணாதவர், ஏன் இப்படி செஞ்சேன்னு அந்த விளக்கத்தை கேட்காதவர் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். எங்களை அப்படியே நடத்தி வணைந்து கொண்டு போகிறவர் ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நாங்க எங்களுக்கும் அப்படி ரிசீவ் பண்ணிக்கிறோம். நாங்க பிலீவ் பண்ற லவ்டு ஒன்ஸ்க்கும் நாங்க அதை ரிசீவ் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் பார்க்கிறோம். அப்படியே ஹேண்டில் பண்ணுகிற கிரேஸ் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீங்க கொடுக்கறதுக்காக நன்றி. நாங்க பெற்றுக்கொள்கிறோம்ப்பா, பெற்றுக்கொள்கிறோம். எல்லாருக்குள்ளேயும் ஒரு புத்தி கெட்டாத சமாதானம் நீங்க நிரப்பிட்டதுக்காக நன்றி அப்பா. we give you all the glory Lord, we give you all the glory in Jesus name. Amen, amen, amen. bless you all. இது கொஞ்சம் நல்லா செம்மையா ஆண்டவர் நம்ம கூட பேசியிருக்காரு, நான் நல்லா ஃபீல் பண்றேன். என் கூட ஆண்டவர் எஸ்பெஷலி என் கூட ஆண்டவர் பேசுறாரு. ஐ ஃபீல் சோ குட். ஒரு விஷயம் ஆண்டவரே சொன்னார்னா அது வேறதான் இல்ல, இட்ஸ் டிஃப்ரெண்ட். மனுஷங்க மூலமா வார்த்தையில கேட்கறது வேற, ஆனா ஏசப்பா பேச நம்ம கேட்கும் போது நம்ம மைண்ட் அப்படியே செட்டில் ஆயிடுது பாருங்க. அதுக்கு மேல திரும்ப வராது, எண்ணங்கள் மேல எழும்பாது. ஓகே, ஸோ பிளஸ் யூ ஆல். ஈவினிங் நல்லா ரெஸ்ட் எடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர். மார்னிங் ப்ரேயர்ஸ்ல பார்க்கலாம். பாய், டேக் கேர்.